மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 26. செந்தில் தன் நண்பன் விக்கியோடு அந்த பேக்கரியின் வெளியில் நின்றிருந்தான். இருவரும் பேசிக்கொண்டிருக்கையில் உள்ளே இருந்து ஒரு பெண்ணும் ஒரு பாலகனும் வெளியில் வந்தார்கள். எக்ஸ்கியூஸ் மீ. அந்த பக்கம் திரும்பி நின்றிருந்த நண்பர்கள் இருவரும் திரும்பி பார்த்தனர். அந்த பெண்ணை பார்த்ததும் முகம் மலர புன்னகைத்தான் செந்தில். அதை கவனிக்காத விக்கி எஸ் என்றான் அவளிடம். கொஞ்சம் வழியை விட்டு ஓரமாக நின்னீங்கன்னா போறா வர்றவங்களுக்கு சௌகரியமா இருக்கும். ஓ சாரி. அவன் நகர்ந்து நின்றான். ஹாய் மிஸ் என்றான் செந்தில். அப்போதுதான் அவனை கவனித்தாள் அவள். எப்படி இருக்கீங்க என்றான் புன்னகையோடு. அவளோ முகத்தில் எந்த உணர்வையுமே காட்டவில்லை. யாருடா? சூர்யாவோட ஹிந்தி மிஸ்டா? ஓ மிஸ்ஸா? அதுதான் இங்கிலீஷில் எக்ஸ்கியூஸ் மீன்னு வந்துச்சு. அப்போவே யோசித்தேன், நம்ம ஊரில் யார் இப்படியெல்லாம் கூப்பிட போகிறாங்கன்னு என்று சொல்லி சிரித்தான் விக்கி. அவள் கண்டுகொள்ளாமல் அந்த பாலகனின் கையை பிடித்து இழுத்து கொண்டு அவர்களை தாண்டி சென்றாள். ஹலோ மிஸ் என்றான் செந்தில் மறுபடியும். சொல்லுங்க என்றாள் முகத்தை குழப்பமாக வைத்து. என்ன தெரியலையா? அவள் இடம் வடமாக தலையசைத்தாள். 10th ஸ்டாண்டர்ட் சூர்யாவோட அண்ணன் மிஸ். அன்னைக்கு உங்கள் கூட அவனை பற்றி வந்து பேசினேனே. சாரி சார், சரியா ஞாபகம் இல்லை. அவன் முடிக்கும் முன் புன்னகையோடு சொல்லிவிட்டு ஸ்கூட்டியில் ஏறி சென்று விட்டாள். அவள் கூறியதில் திகைத்து நின்றாலும் இப்போதும் அவன் பார்வை அவளுடைய நீண்ட கூந்தலில் நிலைத்து நின்றது. அதில் மனதை தொலைத்து மெய்மறந்து நின்றிருக்க சில நிமிடங்கள் கழித்தே சிரிப்பு சத்தம் கேட்டு சுய உணர்வு பெற்றான். விக்னேஷ் தான் வாய் பொத்தி சிரித்து கொண்டிருந்தான். எதுக்குடா சிரிக்கிற? அசிங்கமா போச்சே குமாரு. இன்னும் அதிகமாக உடல் குலுங்கி சிரித்தான். டேய், நான் அவங்கள பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. என்ன மாதிரி எத்தனை பேரண்ட்ஸ் பார்த்தாங்களோ யாருக்கு தெரியும்? அதான் மறந்துட்டாங்க. அதுக்காக இப்படி என்ன கிண்டல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் ஓகே தான், ஆனா உன் பார்வை வித்தியாசமா இருக்கே. அது சரி, இப்போல்லாம் இதுதானே ட்ரெண்டு. எது? தன்னை விட வயசுல மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது. டேய், அவன் என்னை விட சின்னவதாண்டா. அப்போ ஓகே, தலை சாய்த்து ஒரு விதமாக கூறினான். அதனை கவனிக்காமல் என்றான் செந்தில். என்னடா அப்போ அதுதானா? விக்கி கேட்டதும் தான் அவன் சொன்னதின் அர்த்தம் புரிந்தது. டேய் என்றான் அதட்டலாக. இன்னைக்கு தான் அந்த பொண்ணை செகண்ட் டைம் மீட் பண்ணுறேன். இதில் அந்த பொண்ணுக்கு என்ன ஞாபகமே இல்லை, மறந்துடுச்சு. அதை போய். டேய் மச்சான், அவங்களுக்கு தான் உன்னை ஞாபகம் இல்லை, உனக்கு ஞாபகம் இருந்துச்சு இல்லை. நான் உன்னோட ஃபீலிங்ஸ் பற்றி தான் கேட்டேன். ஒரு மண்ணும் இல்லை, பேசாம வா என்று அவனை தள்ளி கொண்டு சென்றான். ஆமாம், அந்த பொண்ணு பேர் என்ன? பேரு தெரியலையே. அதை நான் அவன்கிட்ட கேட்கவே இல்லையே. ஹிந்தி மிஸ்னு சொன்னான், நானும் அப்படியே சொல்லி பேசிட்டு வந்துட்டேன். சரி, முதல்ல போய் உன் தம்பிக்கிட்ட அவங்க பேரை கேளு. ஏதாச்சும் ஃபாத்திமாவோ ஜெனிஃபராவோ இருந்துட போகுது. ஏற்கனவே உன் 2வது அண்ணன் பண்ண கல்யாணத்தையே உன் வீட்டில் ஜீரணிக்க முடியாமல் இருக்காங்க. நீ வேற எதையாச்சும் பண்ணி தொலைக்காத. நான் ஒன்று அப்படியெல்லாம் பண்ணுறவன் கிடையாது. பண்ணாமல் இருந்தால் சந்தோஷம். அத்தோடு இருவரும் அந்த பேச்சை நிறுத்தி கொண்டனர். அக்கா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அமுதா தங்கமணியை விசாரித்து கொண்டிருந்தார். அதெல்லாம் ஒன்றும் இல்லடி என்றவரின் குரலே வருத்தத்தோடு தான் இருந்தது. அட சொல்லுங்கக்கா, நான் தான் கண்டுபிடிச்சிட்டேனே. அவர் அமைதியாகவே இருந்தார். எப்போதும் அமுதா இப்படி விளையாட்டாக பேசும்போது இருக்கும் வருத்தம் மறந்து சிரித்து விடுவார் தங்கமணி. ஆனால் இன்று அவரின் அமைதி கண்டு குழம்பினார். அக்கா என்றார் அவர் தோள் தொட்டு. இன்னைக்கு சேகரோட பிறந்த நாள்டி என்றவரை கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் பார்த்தார் அமுதா. அவருக்கு சட்டென்று கோபம் வந்தாலும் அதனை மனதிற்குள்ளேயே அடக்கி கொண்டார். அவர் பெத்த பையன், பெத்த பாசம், நாம இதில் தலையிடக்கூடாது என்று தனக்குள் சொல்லிக்கொண்டார். அதற்கு மேல் எதுவும் பேசாமல் தன் வேலையை தொடர்ந்தார். எங்கே இருந்தாலும் பிறந்தநாள் அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசாமல் இருக்க மாட்டான். ஓ, இன்னைக்கு ஃபோன் பண்ணலைன்னு வருத்தப்படுறீங்களா, இல்லை ஃபோன் பண்ணாலும் பேச முடியாதேன்னு வருத்தப்படுறீங்களா? அவர் பதில் சொல்லவில்லை. அதற்குள் தங்கமணியின் கைபேசி ஒலித்தது. சேகரின் அழைப்பை கண்டதும் அவர் முகத்தில் சந்தோஷமும் வருத்தமும் கோபமும் மாறி மாறி வந்து போனது.
அழைப்பை ஏற்காமல் அதனையே பார்த்து கொண்டிருந்தார். அமுதா எதுவும் சொல்லவில்லை. அழைப்பை ஏற்பதும் ஏற்காததும் அவர் இஷ்டம் என்று அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். முதல் அழைப்பு நின்று மறுபடியும் ஒலித்தது. இப்போது நடுங்கும் கரங்களோடு அழைப்பை ஏற்று காதில் வைத்தார். அம்மா என்றான் சேகர். அவர் பதில் சொல்லவில்லை. அம்மா, என் கூட பேச மாட்டீங்களாம்மா? இன்னைக்கு கூட பேச மாட்டீங்களா? ஒரு வார்த்தை பேசுங்கம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. அவர் வாயை திறக்கவே இல்லை. நான் பண்ணது தப்புதாம்மா, என்ன மன்னிக்கவே மாட்டீங்களா? அவர் முகம் இறுகியது. அம்மா, இன்னைக்கு என் பர்த்டேன்னு மட்டும் உங்களுக்கு கால் பண்ணல, இன்னொரு முக்கியமான சந்தோஷமான விஷயமும் சொல்லணும்னு தான் கால் பண்ணேன். அப்போதும் அவர் என்ன என்று கேட்கவில்லை. என்னன்னு கேட்க மாட்டீங்களா? சரிம்மா, நானே சொல்லிடுறேன். நீங்க பாட்டியாக போறீங்க. இன்னைக்கு காலையில தான் ஹாஸ்பிட்டல் போய் கன்ஃபார்ம் பண்ணோம். அதை கேட்டு அவர் முகம் மலர்ந்தது. சந்தோஷத்தில் அவனிடம் பேச உதடுகள் துடித்தன. பேசலாமா வேண்டாமா என்ற உணர்வு போராட்டத்தில் சிக்கி தவித்து கொண்டிருக்கும் போதே அத்தை என்ற மலரின் அதட்டலான குரல் ஒலித்தது. சட்டென்று காதிலிருந்து போனை எடுத்துக்கொண்டார். உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது, கிச்சன்ல நின்று செல்போன் பேசாதன்னு? அதுவும் கேஸ் சிலிண்டருக்கு பக்கத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்க. முதல்ல வெளியே போய் பேசு, அடுப்புல இருக்கிறத நான் பார்த்துக்கிறேன். அவர் தோளை பிடித்து வெளியில் நகர்த்தியபடி கூறினாள். அவர் என்ன செய்வது என்று புரியாமல் தடுமாற அவர் முகத்தை படித்தவள், அத்தை இரு, ஏன் இப்படி தடுமாறுற? போன்ல யாரு என்றவாறே சட்டென்று அவர் சுதாரிக்கும் முன் அவர் கையில் இருந்து போனை பறித்து பார்த்தாள். அதில் சேகர் என்று இருக்க அவள் முகம் மாறியது. கோபத்தில் மெல்ல சினந்தது. அடுத்த நொடி எதை பற்றியும் யோசிக்காமல் அழைப்பை துண்டித்தாள். ஓஹோ, இது எத்தனை நாளா நடக்குது? மாமாவுக்கு தெரியுமா என்றாள் கோபமாக. இங்க பாரு மலரு, நான் எதுவும் பேசல. உங்க கல்யாணத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு ஃபோன் பண்ணி திட்டினேன், அதோட சரி. அதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசவே இல்லை. இப்பவும் அவன்தான் கூப்பிட்டான், அவன்தான் பேசிக்கிட்டு இருந்தான். நான் கேட்டுக்கிட்டு மட்டும்தான் இருந்தேன். ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. நீ நம்பலனா அமுதாவை வேணும்னாலும் கேளு. மலர் கோபமாக அமுதாவை பார்க்க, என்ன எதுக்கு கோத்து விடுறீங்க என்றார் பதட்டத்தோடு. மலர் எதுவும் பேசாமல் அங்கிருந்து சென்று விட்டாள். மலரு, ஏய் இருடி. ஏங்கா இப்படி பண்ணீங்க? அவ குரல் கேட்டதும் டக்குன்னு காலை கட் பண்ண வேண்டியது தானே. இல்லடி, அவன் ஒரு நல்ல விஷயம் சொல்லிக்கிட்டு இருந்தான். அதை கேட்டதும் எனக்கு என்ன பண்றதுனே புரியல. அப்படி என்ன விஷயங்க்கா? அவன் பொண்டாட்டி முழுகாம இருக்காளாம். நான் பாட்டியாக போறேன். சொல்லும் போதே அவள் முகம் மலர்ந்தது. அதை கேட்டு திகைத்தார் அமுதா. என்னடி? சட்டென்று சுதாரித்து கொண்டவர், நீங்க தான் சரண்யா பையனை பெத்த உடனே பாட்டி ஆகிட்டீங்களே என்றார் கிண்டலாக. என்னடி நக்கலா? பின்ன என்னக்கா, நீங்க பாட்டி ஆக போறத எதுக்கு புதுசு மாதிரி சொல்றீங்க? அவன் அப்பாவாக போறான்னு மட்டும் சொல்லுங்க. தங்கமணி வாயை மூடிக்கொண்டார். அறையில் சண்முகத்திடம் புலம்பிக் கொண்டிருந்தார் அமுதா. அக்காவும் மாமாவும் அவன் கல்யாணத்தையே இன்னும் ஏத்துக்கல. அதையெல்லாம் கண்டுக்காம அவங்க அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போய்கிட்டே இருக்காங்க. இவங்களும் அதை பத்தி யோசிக்காம அவன் அப்பா ஆக போறதை நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. விடு அமுதா, நீ இதுக்கு மேலே இதுல எதுவும் தலையிடாத. அவங்க பெத்த பையன் அவங்க விருப்பத்துக்கு முடிவெடுத்துக்கட்டும். சரிங்க, ஆனா மலர் கோபமா போனா. விடு, சரியாகிடுவா. அது பரவாயில்ல. ஆனா சேகர் அப்பாவாக போறான்னு அந்த விஷயத்த பெருசாக்கி வெளிப்படையா சந்தோஷப்பட்டா அவன் நிலைமைய யோசிச்சு பாருங்க. அவளை செல்வம் பார்த்துக்குவா அமுதா, நீ மனசை போட்டு குழப்பிக்காத. பெருமூச்சு ஒன்றை விடுத்தார் அமுதா. இன்னொன்னும் தோணுது. என்ன? அது என்ன? இப்போ எல்லாம் பசங்க டாக்டர் கிட்ட போறதுக்கு முன்னாடி இந்த கிட்டு அது இதுன்னு வச்சு செக் பண்ணுவாங்களே, அப்படி அவங்க செக் பண்ணாமலா இருந்திருப்பாங்க? அதுக்கு அதெல்லாம் எப்போவோ செக் பண்ணிட்டு கரெக்டா அவன் பர்த்டே அன்னைக்கு எதுக்கு டாக்டர் கிட்ட போகணும்? எதுக்கு? இத சாக்கா வச்சு அக்கா மனச மாத்ததான். அக்கா மாறிட்டா மெல்ல மாமாவையும் மாத்திடலாம் இல்ல? அது தப்புன்னு நினைக்கிறியா அமுதா? இது அவன் வீடு. அவங்க அவனோட அப்பா அம்மா. அவங்கள விட்டு கொடுக்க எப்படி அவனுக்கு மனசு வரும்? அவங்கள சமாதானப்படுத்த தானே நினைக்கிறான். என்று கூறினாலும் ஏதோ உள்ளுக்குள் குறுகுறுத்து கொண்டிருந்தது அமுதாவிற்கு. ச்சே, எல்லாம் அவளால. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவ வந்திருந்தா உன் அம்மா நிச்சயமா உன்கிட்ட பேசியிருப்பாங்க. சரியான குட்டிச்சாத்தான். எவ்வளோ பிளான் பண்ணோம், ஒரே நிமிஷத்துல கெடுத்துட்டா.
அது என்ன காலை கட் பண்ணுறது? இவளுக்கு என்ன உரிமை இருக்கு? எப்போ பார்த்தாலும் என் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கெடுக்கிறதுக்குன்னே குறுக்க வரா. சேகரிடம் படபடவென்று புரிந்து கொண்டிருந்தாள் தீப்தி, சேகரின் மனைவி. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.